ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். பிரபோத சிந்தோரருணை பிரகாசைஹி பிரவாள சங்காதமிவோத்வஹந்தம் விபாவயே தேவ சபுஸ்தகம் தே வாமம் கரம் தக்ஷிணமாஸ்ருதானாம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் 25வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் ஹயக்ரீவரை பார்த்து பிரார்த்தனை செய்கிறாராம். இப்போ வரைக்கும் அவர் அந்த ஹயக்ரீவன் திருவடிகளை திருப்பாதங்களை பற்றி சொன்னார். திருப்பாதங்கள்ல இருக்கும் சதங்கையை பற்றி சொன்னார். அதற்கப்புறம் அவரோட ரைட் ஹேண்ட்ல இருக்கும் அந்த ஞான முத்திரையை பற்றியும் அதில் இருக்கும் அந்த ஜபமாலையை பற்றியும் சொன்னார். இப்போ கொஞ்சம் அவரோட அந்த வியூவை, அவரோட அந்த பார்வையை லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் திருப்புறாராம் நம்மளோட தேசிகன். அப்போ அந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட்ல யார் இருக்கார் என்ற அந்த பிக்சர்ல அந்த படத்துல பார்த்தேன் என்றால் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் லெஃப்ட் மடியில நம்மளோட லக்ஷ்மி தாயார் உட்கார்ந்துட்டு இருப்பாளாம். அந்த தாயாரை அணைக்கிற விதமாக அந்த இடது கை இருக்குமாம். இடது கையில ஒரு புஸ்தகம் இருக்குமாம். இப்படிதான் அந்த லெஃப்ட் ஹேண்ட் ஆனது இருக்கு. இதை தெரிஞ்சுட்டு இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்துக்குள்ள இப்ப போலாம். பிரபோத சிந்தோர் அருணை பிரகாசைஹி பிரபாள சங்காதம் இவோத்வஹந்தம். அதாவது அவரோட இடது கையில ஒரு புஸ்தகத்தை வச்சிருந்து அந்த இடது கையை மூலமாக நம்மளோட மகாலட்சுமியை அணைச்சின்னு இருக்காராம் நம்மளோட ஹயக்ரீவர். இப்படி இருக்கும் அந்த புஸ்தகம் என்ன புஸ்தகம் என்றால் அது வேதத்துல இருக்கும் தத்துவங்கள் எல்லாம் விளக்கறதுக்காக அவர் வச்சுட்டு இருக்கிற ஒரு புஸ்தகமா. இந்த ஒரு புஸ்தகத்திலேருந்து தான் அந்த ஞானத்தை எடுத்து அவரோட திருவடிகள்ல இருக்கும் அந்த ஞானத்தாக அதை மாத்தி திருப்பியும் அதை கொண்டு வந்து தன்னோட ஞான முத்திரையில வைத்து அந்த ஞான முத்திரையிலேருந்து அதோட ஜபமாலைக்கு போயிட்டு ஜபமாலையிலேருந்து தான் ஆழமான பொருளாக இருக்கும் அந்த வேத தத்துவங்கள் ஞானம் பக்தர்களுக்கு செல்கிறது என்று சொல்றார். அப்பேற்பட்ட ஞானம் எல்லாமே எங்கேருந்து வர்றது? இப்படி அவரோட ஞான முத்திரையை பார்த்தால் அதை வழிபட்டால் நம்மளுக்கு ஞானம் கிடைக்கும் சொன்னேன். அந்த ஜபமாலை ஞான விஷயங்களை வேதங்கள்ல இருக்கும் ஆழமான பொருட்களை எப்படி ஒரு கட்டி யந்திரம் இருக்கிறதோ அந்த மாதிரி இழுக்கிறது என்று சொன்னேன். அவரோட திருப்பாதங்கள்ல அதுல கான்சென்ட்ரேஷனாக அதுலேயே நம்மளோட சிந்தனையை வைத்தோம் என்றால் அப்ப வேதத்தில் இருக்கும் அர்த்தங்கள் புரியும் என்று சொன்னேன். அந்த சதங்கையிலேருந்து வரும் ஒளி, அந்த ஒளி கூட ஞானத்தை தரும் என்று சொன்னேன். இந்த ஞானம் எல்லாம் அவருக்கு எதுலேருந்து எடுத்து தரார் என்றால் அவர் கையில அவர் படைத்த வேதங்களை வச்சுட்டு இருக்காராம், புஸ்தகமாக வச்சுட்டு இருக்காராம். அதுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞானத்தை எடுத்து தன்னோட பக்தர்களுக்கு ஒரு தாயை போல ஊற்றாராம் நம்மளோட ஹயக்ரீவர். இப்படி இருக்கும் அந்த ஒரு புஸ்தகத்தை நம்மளோட அந்த வாமம், அந்த ஒரு இடது பக்கத்துல இருக்கும் இடது கையில வச்சுட்டு இருக்காராம் அவர். இப்படியே மகாலட்சுமியை அணைச்சுட்டு இருக்காராம் அவர். இப்படி இருக்கும் இந்த திருக்கரத்துல முக்கியமாக தெரியும் ஒரு விஷயம் என்ன, அந்த தேசிகன் இதை பார்த்த உடனே என்ன தெரியாது அவருக்கு, சட்டுன்னு என்ன தென்படுறது என்றால் அந்த ஒரு இடது கையிலேருந்து சிவப்பு நிறத்துல ஒரு ஒளி வர்றதை அவர் பார்க்கிறாராம். சிவப்பு நிறத்துல இந்த ஒளி வர்றதை பார்த்த உடனேயே அது சிவப்பு நிறத்துல வரும் ஒளி என்று மட்டும் சொல்லலையாம் அவர். இதற்கு பதிலா அவர் என்ன சொல்றார் என்றால் சூரியோதயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். காத்தால விடிய காலையில அந்த சூரியன் உதிக்கும் போது சூரியன் அந்த ஒரு எல்லோ கலர்ல வெள்ளை நிறத்துல அந்த ஒரு கதிர்கள் வர்றதுக்கு முன்பு சிவப்பு நிறத்தில் வரும். அதற்கு அருணோதயம் என்று பெயர். சூரியோதயத்துக்கு முன்பு வர்றது அருணோதயம். சிவப்பு நிறத்துல வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிவப்பு கலந்த ஆரஞ்சாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக எல்லோவாக மாறும். அது போலவே இந்த திருக்கரத்துலேருந்து வரும் அந்த ஒரு ரெட் கலந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கும் இந்த ஒரு கதிர்கள். இதற்கப்புறம் வரப்போறும் ஞானம் என்னும் அந்த ஒரு சூரியனுக்கு வழிவகுத்து தரா மாதிரி இருக்காம். ஏனென்றால் இதை பார்த்த பிறகுதான் அந்த ஹயக்ரீவரை வழிபடுறோம். ஹயக்ரீவரை வழிபட்டால் அந்த சூரியனாக ஞானமாக இருக்கும் அந்த சூரியன் நம்மளோட வாழ்க்கையில இருக்கும் அந்த கஷ்டங்கள், கவலைகள், அஜ்ஞானம் என்கிற எல்லா இருளையும் விளக்கி ஆனந்தம், சந்தோஷம், பரமானந்தத்தை அளிக்கும். அப்படி இருக்கும் அந்த சூரியோதயத்துக்கு முன்பு வரும் அருணோதயத்தை போலவே ஞானம் என்னும் அந்த ஒளி மனதில் பெறுவதற்கு முன்பு அவரின் திருக்கரங்களை வழிபடுறோம். அப்போ அந்த இடது கரத்திலிருந்து அந்த அருணோதயம் வர்றது என்று தேசிகன் அழகாக ஒப்பிட்டு சொல்றாங்க இந்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். அந்த விளக்கல், அந்த ஒரு தீபத்தில் இருக்கும் அந்த தண்ணீர் எல்லாத்தையுமே கொட்டிட்டு திருப்பியும் வராராம். வந்துட்டு அதை ஏத்தலாம் என்று போகும்போது அப்பையும் அந்த விளக்கானது எரிய மாட்டேங்கிறதாம். இப்ப ஏன் எரிய மாட்டேங்குது சுவாமி என்று அந்த பண்டிதன் அந்த ஞானியை பார்த்து கேட்கிறாராம் இந்த ஒரு நபர். கேட்கும்போது, ஏன்பா இவ்வளவு நேரம் தண்ணியில இருந்திருக்கு, நீர்ல இருந்திருக்கு,
அந்த நீர் இல்லாம அந்த அந்த ஒரு நீர்ல அந்த ஒரு திரியானது ஊறி போயிருக்கும். அந்த நீர்ல தண்ணீல ஊறி போன அந்த திரி எப்படி நெருப்ப தக்க வைக்கும்? எப்படி அதுல நெருப்பு பிடிக்கும்? அதனால் அந்த திரிய நீ காய வைக்கணும் என்று சொல்றாராம் இந்த ஞானி. இத கேட்ட உடனே இவ்ளோ விஷயங்கள் பண்ணுமா ஒரு விளக்கு ஏத்துறதுக்கு என்று சொல்லிக்கொண்டே அந்த ஒரு திரிய எடுக்கிறார். வெளியில போயிட்டு அந்த திரிய காய வைக்கிறார். திருப்பியும் எடுத்துட்டு வரார். அந்த இடத்துல வைக்கிறார். சரி இந்த விளக்கு எரியணும்னா இதுக்கு ஒரு எண்ணெய் வேணுமே, அந்த எண்ணெய் எங்க இருக்கு? என்று கேட்கிறாராம் இந்த பக்தர். அப்ப அந்த ஞானி சொல்றாராம், அதுக்கு பக்கத்திலேயே கீழயே இருக்கு பாரு, எடுத்துக்கோ என்று சொல்றாராம் அந்த ஞானி. உற்சாகத்தோட, ஒரு சந்தோஷத்தோட சொல்றாராம். உடனே அந்த எண்ணெய எடுக்கிறார். எண்ணெய அந்த விளக்குல ஊத்திட்டு, அந்த காய்ந்து போன திரி, இது தண்ணீர் பதமே இல்லாத அந்த ஒரு திரிய வச்சுட்டு, இப்ப ஏத்துறாராம். அப்பொழுதுதான் அந்த தீபம், அந்த ஒரு விளக்கு எரியாதாம். இந்த விளக்கின் ஒளியில, இந்த தீபத்தின் ஒளியில அந்த ஞானியின் திருமுகத்தை பார்க்க முடியாதாம் இந்த பக்தரால. பார்த்த உடனே வணங்குறாராம் இந்த ஒரு பக்தர். இப்படி இந்த ஞானிய, இந்த பண்டிதர பார்த்த உடனேயே அந்த பக்தர் கேட்ட முதல் கேள்வி என்ன? இந்த கதை மேலும் இப்படி நகருது. இந்த நீதி கதை நீதியும் என்ன? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.